2024 தேர்தல் முடிஞ்சது. மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாரு. ஸோ ஆட்சி அமைக்க போகிறாரு. அது கூடவே சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடக்க போகுது. அந்த ஆட்சியில் என்னென்ன குளறுபடிகளை இனிமேட்டில் நடக்க போகுது அப்படின்றது இன்னொரு வீடியோவை நாம் தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போது தமிழக அரசியலை பொறுத்தவரையிலும் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு திமுகவாகட்டும், அதன் பிறகு அண்ணாமலை ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், விசிகாவாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், இப்படி எல்லாருமே அவங்களுடைய தேர்தலை பற்றிய எண்ணங்களை சொல்லிட்டாங்க. ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் இபிஎஸ் மட்டும் இதை பற்றி எதுவுமே தெரிவிக்காமல் ஒரு அறிக்கையை மட்டும் வெளிவிட்டுட்டு அமைதியாக இருந்தார். எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல. ஆனால் இவருடைய ப்ரெஸ் மீட் எப்படா வரும், எப்படி தான் இவர் இந்த தோல்வியை ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ப்ரெஸ் மீட்டில் எப்படி இபிஎஸ் அவர்கள் கதறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இபிஎஸ் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ண விதம் அப்படின்றது எல்லாத்துக்குமே எப்படி கதறுவார் அப்படின்னு எதிர்பார்த்த எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டை வேற லெவலில் புள்ளி விவரங்களோட எதிர்கட்சிகளுக்கு அத்தனை பேருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 2019 அந்த தேர்தலில் அதிமுகவோட மிகப்பெரிய ஒரு கூட்டணி இருந்தது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அதிமுக வாங்கியது? இப்போ 2024 அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? 1% அதிகமாக தான் வாங்கியிருக்கோமே ஒழிய ஓட்டு சதவீதம் குறையில. அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுகவினுடைய ஓட் பேங்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்கன்னு தெரியல. ஏன் இது மாதிரி பொய் பிரச்சாரத்தை பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவை பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு மத்தியில் காங்கிரஸ் இருந்தாங்க, அவங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க முதலமைச்சர் இருக்காங்க, அவங்களுடைய பதவி இருக்குது, பணம் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து பிரச்சாரத்தில் இறங்கினாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியினுடைய கூட்டணி ஆகட்டும், பிஜேபியினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய மோடி ஆகட்டும், அமித்ஷா, ஜேபி நட்டா, ரோட் ஷோ, அது இதுன்னு எவ்வளோ பிரச்சார யுக்திகளை மேற்கொண்டாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலும் ஒற்றையாளா தனி ஒரு மனிதனாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. எவ்வளோ பிரச்சனைகளை வந்தாலும் கட்சியை கட்டி காப்பாற்றுறதுல மிக தெளிவாக இபிஎஸ் அவர்கள் இருக்கார். கட்சிக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் ஒற்றை மனிதராக செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஓட்டு சதவீதம் அப்படின்றது அதிகமாகிட்டு தான் போகுது. இதனால் இந்த அதிமுகவிற்கு பின்னடைவு என்பது ஒருபோதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினால் அடுத்து அந்த கட்சி அழிந்து விடுமா அப்படின்றது ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. திமுக இதற்கு முன்னாடி 2014 ஒரு சீட்டு கூட வாங்கலை. அவங்க அழிஞ்சிட்டாங்களா? இப்போ அவங்க பவருக்கு வரலையா? அதிகப்படியான வெற்றியை பெறலையா? அதே போலதான் இதற்கு முன்னாடி இருந்த அதிமுகவும் மிகப்பெரிய ஒரு தோல்விகளையும் சந்திச்சிருக்கு. அதன் பிறகு அதிலிருந்து மீண்டு எழுந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியவும் சந்திச்சிருக்கு. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வின்றது சகஜங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவர்களுடைய மனப்பக்குவம் இதுவாகத்தானே இருக்கும். அதை தாண்டி இந்த ஒரு தேர்தல் அப்படின்றது எல்லா தேர்தல்லையும் மக்கள் ஒரே மாதிரி வாக்களிக்க மாட்டாங்க. இது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத மையப்படுத்தி தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதே போல் 2026 சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னா அதே முடிவை இங்கேயும் எடுப்பாங்களா, 2026 தமிழக மக்கள் எடுப்பாங்களா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டிற்கு யார் வேணும் அப்படின்னு வரும் பொழுது தமிழக மக்களுடைய மனநிலை மாறும். அப்போ அதிமுகவினுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியும் அப்படின்னு மிக உறுதியாக 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. அதை தாண்டி சசிகலா அவர்களும் தொண்டர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்சு போன ஒரு கதை. அதாவது எடுத்த ஒரு முடிவில் மிகவும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இதற்கு முன்னாடி இருந்த பெரும் தலைவர்கிட்டையுமே நம்ம பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் அவர்களாகட்டும், அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னா அது எடுக்கப்பட்டது தான். அதே போல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வேண்டாம், கட்சிக்கு
துரோகம் இழைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார். இந்த ஒரு தேர்தல் களம் அப்படின்றது அதிமுகவிற்கு சாதகமான ஒரு தேர்தல் களமா அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதை தாண்டி ஒரு கேள்வி, பிஜேபி வளர்ந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. 2019 தேர்தலில் ஒப்பிட்டு பாருங்க, இப்போ அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு சதவீதத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி இருக்கும்போது அவங்க போன தேர்தலோட இந்த தேர்தல் வாக்கு சதவீதம் குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. அதே போல தான் திமுக அவங்க முன்னாடி நடந்த தேர்தலில் வாங்கின பர்சன்டேஜ் விட இப்போ குறைவான வாக்கு சதவீதத்தை தான் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அதிமுகவிற்கு எப்படி ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வியை கேட்டிருக்காருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சரி, ஆளுங்கட்சிகளும் சரி, துரோகிகளும் சரி அரண்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த மனுஷன் வந்து துவண்டு போகவே மாட்டேங்கிறாரு, இவர் எப்படி தான் தோற்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருந்த தாம்தூம்னு கத்திக்கிட்டு இருந்த அண்ணாமலை அவர்களும் வந்து மத்திய அமைச்சராக ஆக போறாராமா. அதுக்காக தானே வந்து இவ்வளோ கூப்பாடு போட்டியா தம்பி அப்படின்ற மாதிரி, சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி அவர் மத்திய அமைச்சராக போறாரு. இங்க யார் வர போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது, தமிழக பிஜேபியில் யார் தமிழிசை வருவாங்களா, இல்லை வானதி வருவாங்களா, இல்லை பிரின்ஸ் சங்கி ஏதாவது வந்து தமிழகத்தினுடைய மாநில பிஜேபி தலைவராக எது தேர்ந்தெடுக்கப்படுவாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குங்க. ஓகே, இதோட முடிச்சுக்கிறப்போ கிளம்புறது நான் சதீஷ் பா.